வணக்கம். முதல்ல நாங்கள் லேட்டாக வந்ததா சொன்னாங்க. அதுக்கு மூல சாரி. ஃப்ளைட்டில் வந்து இறங்கி இங்கே வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு அதனால் லேட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணியிருந்தேன். ரியலி சாரி ஃபார் தட். முதல்ல இந்த இந்த யூனியனோட இந்த ஆடிட்டோரியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் எல்லாரும் இப்படி பார்க்குறது நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வந்து திருவாண்டத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அசுகர் சொல்லிட்டு. அவங்க கூட சென்னையில் இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்துங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி திருவாண்டூருக்கு வருது. ஸோ இந்த ஊரே ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் எங்கள் டைரக்டர், எங்கள் ப்ரொடியூசர்லாம் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கு. ஏன்னா இங்கேயும் டிராஃபிக்கு கொச்சினை போல் இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தோம் நாங்கள். ஒரு மாதிரி அமைதியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அப்புறம் எங்களுடைய மகாராஜா படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்கும், அந்த படத்தை பார்த்து நல்ல விதமாக பேசின உங்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மாமனிதன் ஒரு படம் ஷூட்டுக்காக வந்த போது தான் சார் நான் வந்து அப்போ தான் 96 வந்ததுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் 2018 வந்தது 96. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோட்டக்கலுக்கு வந்து ஒரு 10 days வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தேன். சும்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். அப்போது ஈவினிங்காக அந்த பக்கம் மலப்புரம் சைடு வாக்கிங்லாம், மலப்புரம் தான் இல்லை அது இருக்கிற இடம், கோழிக்கோடு இங்கே இருந்ததில்ல. ஸோ அங்கே ஈவினிங்லாம் வாக்கிங் போவோம். அப்போ வந்து விக்ரம் வேதா ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ என்னை கொஞ்சம் பேர் தான் தெரியும். நாங்கள் நைட்டு சாயந்தரமானா வாக்கிங் போயிடுவோம். அப்படியே நானும் வாக்கிங் போயிருக்கோம், கோயிலுக்குலாம் போயிருக்கோம். அப்போது அதுக்கப்புறம் 96 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் மாமனிதன் ஷூட்டுக்காக வந்தபோது நான் நினச்சேன் அதே போல் வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். பட்டு அவ்வளோ லவ் நானே எதிர்பார்க்கல. அந்த சமயத்தில் அலப்பியில் ஷூட் பண்ணோம். அங்கேயும் அவ்வளோ பேர் வந்தாங்க. ஸோ அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அது இப்போ வரும்போது என்னென்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிடிச்ச இடத்துக்கு வரோம். ஏன்னா நம்மளை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு வரோங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கு. நான் அது ரொம்ப ஷாக்கான நேரம் வந்து 2019 நான் வந்தபோது, 2019 ஜனவரி கிட்ட வந்தேன் நினைக்கிறேன். ஜனவரி கிட்ட வந்தேன் நான். முதலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஐ டெல் யூ ஒன் சீக்ரெட். ஓகே, நாங்கள் தான் ரொம்ப பயப்படுவோம். நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க, எது இஷ்யூ ஆகிடுமா, பிரச்சனை ஆகிடுமா, எதை இழுத்து விட்டுருங்களா. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலைன்னா அது வேறு தப்பாகிடும். நீங்கள் என்ன வேணால் கேட்டுடலாம், ஆனால் பதில் சொல்லாமல் பிளாங்கானா கூட பாரு மாட்டிக்கிட்டாமாங்க. எதையாவது கம்பேர் பண்ணி பழைய வீடியோஸ் எடுப்பாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் எல்லாருக்கும் பயம் இருக்கும். படம் ஹிட் ஆனாலும் பயம் இருக்கும். யார் என்ன கேட்பாங்க. ஸோ ப்ரெஸ்ஸு பயப்படாதீங்க. என்ன வேணால் கேளுங்க. தெரிஞ்சால் தெரியும் சொல்கிறோம், இல்லாட்டி சமாளிப்போம். ஓகே, உங்களுக்கு அது அவ்வளோதான். ஸோ ஃபீல் ஃப்ரீ அண்ட் கூல், ஜாலியாக இருங்க. ரெண்டாவது, என் படத்தை நீங்கள் முதல்ல அப்ரிஷியேட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ரசித்ததுக்கு. 50 படத்து வாழ்த்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. 4வது, இந்த வெற்றி எப்படி ஃபீல் பண்ணுங்க நினைக்கிறீங்க. நான் முதல்ல சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். சீரியல் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டார். நான் ஹீரோ ஆகிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. நான் நினச்சேன் என்னோடய ஃபேஸ் ரொம்ப காமனான ஒரு ஃபேஸ். ஸோ அதனால் எனக்கு எதுவும் சான்ஸ் வரனால நம்ம வந்து ஹீரோவுக்கு அண்ணன் அந்த மாதிரி ஆகிடுவோம், சப்போர்ட்டிவ் கேரக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னோடனே அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா நான் ஹீரோவா அப்படின்னு. ஸோ அப்புறம் நான் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு நைட்டை ஸ்லெப் போய் 12 o'clock படுத்தேன். 4 o'clock எழுந்திரிச்சிட்டு ஜிம்மை தேடுறேன். எந்த ஜிம்மும் ஓப்பன் ஆகல. ஏன்னா ஹீரோன்னு ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஜிம்முக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், செகண்டரி. நான் ஜிம்மு திறக்கல. அப்புறம் அந்த படம் நடக்கலை. கொஞ்ச நாளில் வந்து நான் ஜிம்முக்கு போகாதனால இல்லை, அந்த படம் வந்து அப்புறம் பேசணும் தமிழில் நடக்கலை. அப்புறம் அந்த படம் கன்னடத்தில் எடுத்தாங்க. அப்புறம் நான் கன்னடத்தில் போய் வில்லன் நடித்தேன். ஹீரோ நடக்கலை. அப்புறம் இன்னொருத்தர் கூப்பிட்டு ஹீரோன்னார், நடக்கலை. இன்னொருத்தர் கூப்பிட்டு ஹீரோன்னார், நடக்கலை. இது மாதிரி 4 பேர் பண்ணாங்க. அப்போ எனக்கு ஹீரோவாகிறது, நான் ஹீரோ மெட்டீரியல்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் ஹீரோவாகனான்னு தெரியாது. பட் என்னை ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மட்டும் தெரிஞ்சுது. ஸோ அது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கே தெரியாது, என்னை ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் என்னை ஹீரோவை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். ஒரு 4-5 பேர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோவானேன். ஏன்னா அது அந்த ஒரு சீனில் என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குது, அந்த சீன் எந்த இடத்துல வருது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண டேரக்டர்ன்றது, வாட் இஸ் த ரிதம் ஆஃப் அ சீன், யாரெல்லாம் இருக்கிறாங்க, அது எங்கே நடக்குது, டேவா நைட்டா, இப்படின்னு நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ரிவீல் பண்ணக்கூடாது. இப்போ இந்த படம் பண்ணும்போது சார் நான் லீனியர் ஸ்கிரிப்டாக இருக்கனால
உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் உள்ள வேற ஒரு மூடு இருக்கணும். அதை சப்ரஸ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு அது ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் டாமினண்ட்டாக பண்ணிட்டா டைரக்டர் சொல்லுவார், அண்ணா இது பண்ணாதீங்க தெரிஞ்சிடும், ஸோ குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கோங்க அப்படின்னு. ஸோ அது குறைச்சி இப்போ நான் ஃபஸ்ட் லக்ஷ்மி கதை சொல்கிறோம்ல, சொல்லும்போது என் வாழ்க்கையில் மிக மோசமான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது. இது எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு. அதனால அந்த பிள்ளை இருக்கணும். ஆனால் நீங்கள் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை பார்ப்பீங்க, என்னை யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் சீட் பண்ணிடக்கூடாது. ஸோ தேர் ஷுட் பி 2 எக்ஸ்பிரஷன்ஸ் மஸ்ட் பி தேர். இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறது, இப்படி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த கால்குலேஷனை முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் கஷ்டம் ஈஸி இல்லை சார். டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பத்தாது சார். இப்போ இவர் 14 வருஷம் எழுதியிருக்காரு சார். 14 வருஷம் எழுதியிருக்காருன்னா எவ்வளோ வார்த்தையை யோசிச்சிருப்பார், எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பார். ஆனால் ஆக்டர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் 4 லைன் பத்தாதுல்ல சார். அவன் 4000 லைன் யோசிச்சு 4 லைன் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சார் பத்தும்? ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஸ்டூபிட் டைம் வித் மை டைரக்டர். வெறும் ஸ்பெண்ட் டைம், அதாவது மோர் தென் வேர்ட்ஸ், அந்த பர்சனோட இருக்கிறது இருக்கு இல்லையா, அதில் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஹூஸ் ஹி அண்ட் வாட் இஸ் ஹி, அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இவனை பல நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டுருக்கேன். என் ஆஃபீஸில் கண்ணன் ஒரு குக் இருக்கார், ரொம்ப அழகாக சமைப்பார். வாடா நேற்றுலாம் இன்னைக்கு மட்டன் குழம்பு இருக்குது சாப்பிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய உட்காந்து சாப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா சமயம் சீன் பேச முடியாது. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வேலை இல்லை, வெறும் ஒரு பொருளை செய்கிற அந்த மாதிரி வேலை இல்லைல்ல. ஸோ இது வந்து எமோஷன்ஸு, அது உள்ளே இருக்கிற தாட்டு புரியாது. ஸோ அதுக்கு இந்த பர்சனை புரிஞ்சால் ஷூட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். டேரெக்டாக ஷூட்டுக்கு போனால் அங்கே புரியவே புரியாது, கனெக்ஷனே இருக்காது. ஸோ நான் யாரும் தெரியாது, அவர் யாரும் தெரியாது, அவரோட பர்பஸ் ஆஃப் மேக்கிங் தெரியாது, என்ன மாதிரியான டேஸ்ட் உள்ள ஆளுன்னு தெரியாது. ஸோ நான் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வருவேன், இவர் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வருவார், நல்லா இருக்கா. ஸோ அது டைரக்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படிலாம் நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறது சார். இப்போ உங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது படத்தோட இம்பேக்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தை சொன்ன விதம் இருக்குல்ல, த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம், ஸ்க்ரீன் பிளே, அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங் வந்துச்சு. இதை வந்து முன்ன பின்ன அது சொல்லும்போது அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இல்லாமல் அதோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை போல், மியூசிக் போல் இருந்தது. ஸோ லவ்ட்.